தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் பாஜகவை தவிர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் பாராட்டி இருப்பது வரலாற்று சிறப்புக்குரியது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்தும் பொழுது, நாங்கள் சட்டப்பேரவையில் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறோம், அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆசியோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆசியோடு மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருவார் என்று வாழ்த்தியிருக்கிறார். இதுதான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து வாழ்த்தியது முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நாங்களும் மாண்புமிகு முதலமைச்சரை வாழ்த்தி மீண்டும் அவர் முதலமைச்சராக வர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு நல்லாட்சி தர வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கிறோம். நாடு கண்டிராத, உலகம் கண்டிராத நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தீட்டியிருக்கிறார். ஒரு நிகருக்கு நிகரான முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகை தர்மத்தை 4 தூண்களாக இந்த தேசத்தில் இருக்கின்ற 4வது தூணாக இருக்கின்ற ஜேர்னலிஸ்ட் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் தேர்தல் முடிந்த பிறகு மே மாதம் உங்களை சந்திப்போம். மீண்டும் நல்லாட்சி ஏற்படும். காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டு மக்களின் நலனிலும் அக்கறை உள்ள கட்சியாக இருக்கும். எப்படி ஜார் மன்னர்களை வீழ்த்தி ஸ்டாலின் ரஷ்யாவில் புரட்சி செய்தாரோ, அதே போன்று தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளை, பாசிச சக்திகளை வீழ்த்தி தமிழ்நாட்டின் ஸ்டாலின், தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரட்சி செய்வார் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. எல்லா நலத்திட்டங்களும், சமூக நலத்திட்டங்களும் சென்றடையாத தமிழர்களே இல்லை, தமிழ்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களே இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்றை செய்து காட்டியிருக்கிறார். ஆகவே மீண்டும் இந்தியா கூட்டணி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத வெற்றியை இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று மக்கள் சாட்சி அளித்திருக்கிறார்கள். தொடர் வெற்றி, மீண்டும் வெற்றி, வலிமையான இந்த இந்தியா கூட்டணி மீண்டும் மீண்டும் வலிமை பெறுகிறது. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அம்மா ஆட்சியும் புரட்சித் தலைவர் ஆட்சியும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இருக்கிறது, தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்தி பேசியிருக்கிறார். 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓ.பி. பன்னீர்செல்வம் அவர்களும் வாழ்த்தியிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனை. ஓபிஎஸ் அவர்கள் உங்க கூட்டணிக்கு வந்தா வரவேற்பீங்களா, ஆதரவு தெரிவிப்பீங்களா? ஜனநாயக சக்திகள் யார் வந்தாலும் வரவேற்போம். இதுல மாற்று கருத்து இருக்கு. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் முடிவு செய்யணும். 72 நாள் ஆகுது, இன்னும் காங்கிரஸ் கட்சி கூட திமுக பேச்சுவார்த்தையை தொடங்கல. ஆனா நேற்று தேமுதிக யார் சொன்னது? நாங்க பேச்சுவார்த்தை தொடங்கி 3 மாதங்கள் மேல பேசிட்டே இருக்கோம். அது வேற. சொன்ன காலங்கள் மாறி இப்ப பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்து காத்திருப்புன்னு கிடையாது. நாங்க ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் டிசம்பர் மாதம். இது வரைக்கும் தகவல் இல்லை. நாங்க சொன்ன அந்நிய மாலையே நாங்கள் 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறோம். நாங்க ஆகையால இப்ப பேச்சுவார்த்தை தொடங்கும். கடந்த 2021 தேர்தலில் பிப்ரவரி 26ஆம் தேதி தான் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் களத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.